நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறபடியினாலே தேவ பிள்ளைகள் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அன்பானவர்களே, நம்முடைய புறம்பான மனுஷனாகிய நம்முடைய சரீரம் இடறி விழாதபடிக்கு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆத்துமாவுக்கும் ஒரு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். தன்னுடைய விசுவாச கண்களால் அவரை கண்ட மோசேவுக்கு தன் சரீர கண்களில் காணப்பட்ட எகிப்தின் பொக்கிஷங்களை விட தன் விசுவாச கண்களில் காணப்பட்ட தேவனே பெரிதாக தெரிந்தார். அவரை விசுவாசித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகளுடைய சரீர கண்களுக்கு முன்பாக காணப்பட்ட பற்றியெறிந்த அக்னியையும் விட தங்களுடைய விசுவாச கண்களில் காணப்பட்ட தேவனே அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் சரீர கண்களில் காணப்படுகிற உன் பிரச்சனைகளையும் உன் போராட்டங்களையும் விட உன் விசுவாச கண்களில் காணப்படுகிற உன் தேவன் பெரியவர் என்பதை நீ மறக்காதே.